செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். இந்த முறை புத்தாண்டு சடங்குகள் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாடு முழுவதும் எந்தவிதமான பாரதூரமான விபத்துகளும் இடம்பெறவில்லை என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிலைமை என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். எஞ்சியுள்ள புத்தாண்டு விடுமுறை நாட்களையும் மக்கள் மிகுந்த பாதுகாப்புடன் கழிக்குமாறு போலீசாரும் சுகாதார பிரிவினரும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வெளிநாட்டுச் செய்திகள். ஈரான் துறைமுகங்களுக்கான பிரவேச வழிகள் முடக்கப்பட்டதன் பின்னர் எந்தவொரு கப்பலும் அத்துறைமுகங்களுக்குள் நுழையவோ அல்லது அங்கிருந்து வெளியேறவோ இல்லை என அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஈரான் நோக்கி வந்த வர்த்தக கப்பல் ஒன்றினை அமெரிக்க படையினர் திருப்பி அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பங்களாதேசுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இதன்போது 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் 3 T20 சர்வதேச போட்டிகளிலும் 2 அணிகளும் பங்கேற்க உள்ளன. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.